ஹலோ எவ்ரி ஒன், ஐம் டாக்டர் ஆதித்ய சிபி சக்கரவர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிபி எப்படி கரெக்டாக பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வீட்டிலேயே பிபி வச்சு நீங்கள் செக் பண்ணுங்க நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லுவோம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த பிபியை சரியாக பார்க்க மாட்டாங்க. அதனால வேல்யூஸ் எல்லாமே அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். நம்ம கொடுக்குற மருந்தோட எஃபெக்ட் வந்து சரியாக இருக்கா இல்லையான்றது தெரியறது இல்லை. ஏன் நிறைய டாக்டர்ஸே வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கரெக்டாக பிபி செக் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிபி மானிட்டரிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு, குறிப்பாக ஹோம் பிபி மானிட்டரிங் எப்படி பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல் விஷயம், நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சேரில் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காரணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறவா இருந்தாலோ, இல்லை வந்து காஃபியோ, இல்லையோ வந்து ஏதோ வந்து எக்ஸசைஸோ வந்து கடைசி அரை மணி நேரத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பிபி பார்க்கறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்மோக்கிங்கோ இல்லை காஃபியோ இல்லை எக்ஸசைஸோ பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருங்க. குறிப்பாக முக்கியமான விஷயம், 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபி செக் பண்ணுறப்போ வந்து யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதே மாதிரி 4வது விஷயம் என்ன பண்ணணும்னா, காலை வந்து நம்ம உட்கார்ந்ததுக்கும் நம்ம முதுகு சப்போர்ட்டாக இருக்கணும். நம்ம கால் வந்து தரையில் இப்படி இருக்கணும். காலை வந்து ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு உட்காரக்கூடாது. அதெல்லாமே பிபியை மாற்றும். ஸோ ஒரு இடத்துல முதுகு சப்போர்ட் பண்ணி, கால் சப்போர்ட் பண்ணி, உங்கள் கையும் வந்து 2 கையும் வந்து உங்களுக்கு கை 2 சப்போர்ட்டடாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸாக பண்ணணும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பிபி கஃப். நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே வந்து கடையில் நம்ம பிபி கஃப் வாங்குறப்போ வந்து நம்ம கையோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். குழந்தைகளுக்கு வந்து சின்ன கஃப் இருக்கும். அடல்ட்ஸ் நார்மல் சைஸில் இருக்கவங்களுக்கு நார்மலாக கை கஃப் பத்தும். கொஞ்சம் கை குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஃப் வாங்கணும். ஸோ வாங்குறப்பவே நீங்கள் கடையில் உங்கள் கையோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா சின்ன கஃப் யூஸ் பண்ணோம்னா, இப்போ குண்டா இருக்கவங்களுக்கு சின்ன கஃப் யூஸ் பண்ணோம்னா அது தப்பாக வந்து பிபி அதிகமாக இருக்க மாதிரி காமிக்கும். ஸோ கரெக்டான சைஸ் வாங்க வேண்டியது முக்கியம். அடுத்த வந்து முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் ட்ரெஸ்ஸுக்கு மேலே போடுவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேலே பிபி கஃப் கட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட்டோ அதை ஒன்று போட்டுட்டு, இல்லை கை வந்து மேலே வரைக்கும் ஏற்றிட்டு, இப்போ நம்மளுடைய இந்த பெண்டிங் பாயிண்ட் இருக்கு பாருங்க கையில். ஸோ இந்த பெண்டிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 2 இன்ச் மேலே கொஞ்சம் இந்த இடத்துல பிபி கஃப் வர்ற மாதிரி நம்ம கட்டணும். ஸோ பிபி கஃபை கட்டிட்டு நம்ம பிபி கஃப் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்ல வந்து நம்ம வைக்கணும். சும்மா ஒரு கை இன்னொரு கை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி தொங்க விட்டுட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஏதாவது ஒரு கை இந்த ஹேண்டில் எதுலயும் ஒன்றுல சப்போர்ட் பண்ணி கரெக்டா அந்த ஹார்ட்டுடைய லெவல்ல நம்ம கையில கஃப் கட்டியிருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் ரெக்கார்டிங் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ பிபி கஃப் நம்ம மெஷர் பண்றப்போ ஒரு தடவை நீங்க அந்த இடத்துல போட்டு நீங்க ரெக்கார்டு கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இன்னொரு தடவை ரெக்கார்டு கொடுங்க. அடுத்து இன்னொரு 2 நிமிஷம் விட்டுட்டு இன்னொரு ரெக்கார்டு கொடுங்க. இதை 3ஐயும் எடுத்துட்டு இந்த 3உடைய ஆவரேஜ் தான் நம்மளோட பிபியா இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் வேல்யூஸ் மாறலாம். ஸோ ஒரு சிங்கிள் ஆவரேஜ் எடுத்து நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த விஷயம், 5வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிபி மெஷர் பண்றப்போ பக்கத்துல இருக்கவங்ககிட்டயோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தர நீங்க பேசுறப்பையும் வந்து உங்களுடைய பிபியோட இது வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். அதே மாதிரி இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நீங்க ரெகுலரா இப்போ காலையில் ஒரு 6 மணியோ 7 மணியோ ஏதோ ஒரு டயத்துல நீங்க பாக்குறீங்கன்னா அதே டயத்துல நீங்க ரெகுலரா பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோம் பிபி மானிட்டரிங் பண்ணிட்டு அது ஒரு நோட்ல எழுதிட்டு உங்க டாக்டர் கிட்ட அடுத்த விசிட் போறப்போ வந்து அந்த நோட்டோட எடுத்துட்டு போய் காமிக்கலாம். ஸோ இது மூலமா வந்து நம்ம கரெக்டா பிபி என்ன இருக்கு, இல்லை அதிகமாகுதா கம்மியாகுதான்றது தெரியும். நிறைய பேர் அவங்களுக்கு தலைவலிக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன நினைப்பாங்க, பிபி குறைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரை போடாம விட்டுருவாங்க. ஸோ இது என்னன்னா, நமக்கு தலைவலியோ தலை சுத்தம் வந்து பிபி குறைஞ்சாலும் அது வரும், பிபி கூடுனாலும் அது வரும். ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிபியை செக் பண்ணி பாக்குறதா. முதல் 2 தடவைக்கு அது ஏதோ கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு உங்க பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்க யங் ஜென்ரேஷனா இருக்கவங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்க அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களே ரெகுலராக பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை ஜாஸ்தி ஆச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம இமீடியட்டா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ டெஃபினட்டா ஒரு வாங்குற மிஷினுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு ராம்ரான் மிஷின் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மிஷின் வாங்கி நீங்க பிபி செக் பண்ணுங்க. அந்த கஃப் சைஸ் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு தடவை கட்டினீங்கன்னா கையோட 75ல 100 பாகம் இது வந்து சுத்தி இருக்கணும். நிறைய பேர் கஃப் கட்டினா ஒரு பாதி கை தான் சுத்தம், மீது கைக்கு அது எட்டவே எட்டாது. இப்படி பிடிச்சிக்கிட்டு பிபி பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது தப்பா தான் காட்டும். ஸோ கரெக்ட் சைஸ் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கணும். நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், நோ எக்ஸசைஸ், நோ டாக்கிங், சிட்டிங் வித் முதுகு பேக் சப்போர்ட், நம்ம கால் தொட சப்போர்ட் இருக்கணும். காலை கிராஸ் பண்ணி உட்காரக்கூடாது, பேசக்கூடாது.
அதுக்கப்புறம் 3 வேல்யூ செக் பண்ணி அதோடைய ஆவரேஜ் எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ இதை மாதிரி இவ்வளவு ரொம்ப சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு அந்த கரெக்டான பிபி வேல்யூ என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது பிபி இருக்கு, அவங்க வீட்டில் பிபி மெஷர் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்களுக்கு இது பயனுடையதா இருக்கும். நன்றி, வணக்கம்.